நான் டாக்டர் ஜி. அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% மக்கள் சினிமா தான் உலகமே அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சினிமாவால் ஈர்க்கப்பட்டு அதில் கவரப்பட்டதுனால அவங்களால வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. என்ன இதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன? செய்தி ஊடகங்கள் தான், மீடியாக்கள் தான். அவங்க என்ன பண்ணுறாங்க, சினிமா கதாநாயகர்களை எங்கே பார்த்தாலும் அவங்க பின்னாடியே மயக்க தூக்கிட்டு ஓட வேண்டியது. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாட்டினா கூட கேட்குற கேள்விக்கு ஒன்றுமே பதில் சொல்லாட்டினாமனும் நோ கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போனாலும் அங்கே விடாமல் விரட்டி போவாங்க. காரணம் என்னென்னா இவங்களுக்கு ரேட்டிங் வேணும். சமுதாயத்தை பற்றி கவலை கிடையாது. அது ஒரு காரணம். 2வது காரணம் என்னன்னா, இந்த திராவிட கட்சிகளும் கடந்த 20-30 வருஷமாக ஸ்கூல் காலேஜில் அரசியல்லாம் என்ன, சினிமான்னு என்ன தெளிவுபடுத்தாதனால எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்டி ஃபங்க்ஷன் எல்லாம் சினிமா, பாட்டு, கூத்து அப்படி சினிமா தான் உலகம் அப்படிங்கிற மாதிரி கதாநாயகன் தான் ஒரு வித்தியாசமான பிறவிகள் அப்படின்னு அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 30% எப்படி கணக்கு போகிறேன்னு கேட்குறீங்களா? இல்லை, 7.7 crore தமிழ்நாட்டில் பாப்புலேஷன். அது 3.1 crore தான் சோசியல் மீடியா அந்த மாதிரி யூடியூப் மாதிரி இருப்பாங்க. அந்த 3.1 crore 40%. அதில் கொஞ்சம் பேர் சினிமாவுக்கு அடிமைப்பட்டு இருந்தாலும் கவரப்பட்டு இருந்தாலும் நம்ம மாதிரி இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் போடும்போது கருத்துக்களை கேட்டு மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரிமைனிங் 60% இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சோசியல் மீடியாவில் இல்லாதவங்க. அவங்களுக்கு அதில் பாதி பேர் தான் 30%. அவங்களுக்கு என்னன்னா எல்லாமே சினிமா தான். இந்த மீடியாக்கள் கொண்டு போய் எப்போயுமே சினிமாவை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுனால அவங்க சினிமா தான் உலகங்கிற மாதிரி தான் மனசுக்குள்ளே ஒரு விதை விதைக்கப்பட்டது. இந்த ஹீரோயினை ஒரு வித்தியாசமான தெய்வப்பிறவிகள் மாதிரி பார்த்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு அவங்க பின்தொடர ஆரம்பிக்கிறாங்க. எந்த கேண்டிடேட்டை போட்டாலும் செலக்ட் பண்ணுறாங்க. நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் சிந்தனை செஞ்சு தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காமல் போயிடுறாங்க இல்லையா? அதனால் இந்த ஊடகங்கள் நல்ல நியாயம் தர்மத்தோடு செயல்படுங்க இல்லையா? அப்படி செயல் பண்ண முடியலைன்னா இந்த தொழிலை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு போயிடுங்க. ஏன் ஊடகங்களில் இருந்து மக்கள் மத்தியில் தப்பான விதைகளை விதைத்து சமுதாயத்தை வீணடிக்கிறீங்க? அதனால் அது சின்ன ரிக்வஸ்ட். அது நல்ல சீமான் மாதிரி தலைவர் நல்ல கொள்கைகளையும் கருத்துக்களையும் நல்ல ஆட்சி வரவையும் செயல் திட்டங்களையும் சொல்லும்போது அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் சேர்க்கறது கிடையாது. ஏன்னா அதனால் உங்களுக்கு ரேட்டிங் வராது அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணம். அது சமுதாயத்தை நலனை கருதி செயல்பட்டீங்கன்னா இந்த ஊடகங்களை இருங்க, இல்லாட்டினா விட்டுட்டு போயிருங்க. இனிமேலாவது நீங்கள் பஞ்சாயத்தை எடுத்துகிட்டு போய் சேருங்க. சினிமானா என்ன, அரசியல்னால் என்ன, கொள்கைகள்னால் என்ன, என்னை வறட்சி வரைவன் என்னான்னு சொல்லி மக்களுக்கு புரிய வச்சிங்கன்னா தான் அந்த 30% கொஞ்சம் பேராவது மனசு மாறுவாங்க. நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்பாங்க, நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பாங்க. தமிழ்நாட்டு உண்மையாகவே ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.